ஒரு நாள் இரவு நேரத்தில் மக்கள் சத்தமிட்டு அழுததை கேட்ட நீலி கோபம் மேலெழுந்தாள். அவள் காற்றை பிளக்கும் வேகத்தில் மலை சிகரத்தில் நின்று கையை உயர்த்தினாள். மக்களை துன்புறுத்தும்பன் யாராக இருந்தாலும் என் முன் நில்ல முடியாது என்று முழங்கினாள். அடுத்த நாள் காலை கொடிய அரசன் ஏராளமான காவலர்களுடன் கிராமத்துக்கு வந்தான். மீண்டும் வரி கேட்க அந்த நேரமே தரை மெதுவாக அதிரத் தொடங்கியது. அனைவரும் பயந்து நின்றனர். காலி மரங்கள் அசைந்து நீல மூடுபனி பரவி அதன் நடுவிலிருந்து நீலி எழுந்தாள். அவள் கண்கள் நீல அழகின் சுடராய் பிரகாசித்தன. அரசன் கத்தினான், யார் நீ? என்னை தடுக்க நினைக்கிறாயா? நீலி அமைதியாக பதிலளித்தாள், நான் மக்களின் குரல். அநியாயத்தை உன் நாடில் அனுமதிக்க மாட்டேன். அரசன் வில்லையும் வாளையும் பிடித்து அவளை தாக்க முயன்றான். ஆனால் நீலி தனது நீண்ட நீல பட்டத்தை தூக்கி காற்றைப் போல சுழற்றி அரசனின் படைகளையெல்லாம் பின்னோக்கி தள்ளினாள். அரசன் பயந்து ஓட முயன்றான். ஆனால் நீலி முன் தோன்றி தனது மந்திரக் கண்களால் அவனை கட்டுப்படுத்தினாள். அநியாயம் செய்தவன் நீ, தண்டனை கிடைத்தே தீரும் என்று சொன்னாள். அரசன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டான். நீலி அவனை நாட்டை விட்டு செல்லச் செய்தாள்.